இந்த சம் பாருங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க, 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9 ஆல் வகுபடும் எண்களின் எண்ணிக்கை அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. 6, 8, 9 3ஆலையும் அந்த நம்பர் வகுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஈஸியாக அதை பண்ணிடலாமா? ஏன்னா 6, 8, 9 தனித்தனியாக நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கு என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 6, 8, 9ஓட எல்சிஎம் என்னது 72. இப்போ நம்ம வந்து 200க்கும் 300க்கும் இடையே 72ஆல் வகுப்படுற எண் எத்தனைன்னு கண்டுபிடிச்சா அதுதான் 6, 8, 9ஆல் வகுப்படும். இப்போ வந்து 200 72ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 72 × 2 எவ்வளோ வரும்? 144, ரிமைனிங் 56 வரும். அதே மாதிரி 72 300ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் போகும். ஓகேவா? இப்போது 200 300 200க்கு முன்னாடி 2 தடவை 72 வகுப்படுது. அதே மாதிரி 300க்கு முன்னாடி 4 தடவை 72 வகுப்படுது. அப்போ 2க்கும் இடைப்பட்டது தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4லேருந்து 2 கழிச்சா என்ன வரும்? 2. அப்போ மொத்தம் எத்தனை எண்கள் உள்ளன? 2 எண்கள் உள்ளன.